Hi students, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா கண்ட்ரோல் சிஸ்டம் சப்ஜெக்ட்ட பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளமை டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். The open loop transfer function of a servo system with unity feedback is g of s is equal to 10 divided by s into 0.1 into s plus 1. Find the static error constant of the system. Obtain the steady state error of the system when subjected to an input given by the polynomial r of t is equal to a0 plus a1 into t plus a2 divided by 2 into t square. So, இதுதான் கொடுத்திருக்கிற ப்ராப்ளம். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா யூனிட்டி ஃபீட்பேக்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, யூனிட்டி ஃபீட்பேக்னு கொடுத்துட்டாங்க. அப்போ யூனிட்டி ஃபீட்பேக் அப்படின்னா h of s ஓட வேல்யூ 1, அடுத்து g of s ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டாட்டிக் எரர் கான்ஸ்டன்ட். அப்போ ஸ்டாட்டிக் எரர் கான்ஸ்டன்ட்ஸ் ஆஃப் தி சிஸ்டம் அப்படின்னா நம்ம என்னென்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும், கேபி, கேவி, கேஏ அந்த 3 கான்ஸ்டன்ட்டுமே நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, கேபி, கேவி, கேவே கண்டுபிடிக்கணும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, அப்டைன் தி ஸ்டடி ஸ்டேட் எரர் ஆஃப் த சிஸ்டம். என்ன இன்புட்டுக்கு அவங்களே கொடுத்துட்டாங்க, ஆர் ஆஃப் டிங்கிறது நம்மளோட இன்புட் வேல்யூ. அது என்ன டொமைனில் இருக்குது அப்படின்னா டைம் டொமைனில் இருக்குது. ஓகேவா, சரி. இந்த இன்புட்டுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஸ்டடி ஸ்டேட் எரர் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இதுதான் ப்ராப்ளம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற இன்புட்டை எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த டைம் டொமைனை எஸ் டொமைனுக்கு மாற்ற போகிறோம். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டு சைடும் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுக்கிறோம். அப்படி எடுக்கிறப்ப நமக்கு என்ன ஆகும்னா ஆர் ஆஃப் டி வந்து ஆர் ஆஃப் எஸ்ஸாக சேஞ்ச் ஆயிரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏ நாட்டுங்கிறது கான்ஸ்டன்ட் தான். இப்போ ஏ நாட் டிவைடட் பை எஸ் பிளஸ் a1ங்கிறதும் கான்ஸ்டன்ட்டு. டிக்கு லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தீங்கன்னா 1 டிவைடட் பை எஸ் ஸ்கொயர்னு வரும். ஸோ அதனால a1 டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் a2 பை 2 அப்படியே வச்சுக்கிட்டோம். இந்த டி ஸ்கொயருக்கு லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா 2 டிவைடட் பை எஸ் பவர் 3ன்னு வந்துடும். ஓகேங்களா, ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த 2வும் கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ ஆர் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு a0 by s plus a1 divided by s square plus a2 divided by s power 3ன்னு எழுதிக்கலாம். இப்போ r of s ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். மேடம் நீங்கள் இந்த r of s ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா என்னோட செகண்ட் டிவிஷன் என்ன, ஸ்டடி ஸ்டேட் எரரை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணும். அந்த ஸ்டடி ஸ்டேட் எரரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ வேணும், ஆர் ஆஃப் எஸ் வேணும். அதுக்காக நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன், ஆர் ஆஃப் எஸ்ஸை கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டேன். ஓகேவா, இப்போ நான் அடுத்தது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கேபி, கேவி, கேஏவோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ஃபார்முலா தெரியணும் கண்டிப்பாக. ஸோ கேபிக்கு, கேவிக்கு, கேஏக்கு ஃபார்முலா. ஸோ கேபி இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, லிமிட் எஸ் டென்ஸ் டு 0 g of s into h of s. அப்போ லிமிட் s tends to 0, g of s ஓட வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 10 divided by s into 0.1 into s plus 1ன்னு கொடுத்துட்டாங்க. யூனிட்டி ஃபீட்பேக்குங்கிறதுனால h of s ஓட வேல்யூ 1. அப்போ s is equal to 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 10 divided by 0. அப்போ anything divided by 0 நமக்கு என்ன வரும், இன்ஃபினிட்டின்னு வந்துடும். கரெக்டா, அடுத்தது கேவி. ஸோ கேவி இஸ் ஈக்குவல் டு இது ஃபார்முலா. ஸோ லிமிட் எஸ் டென்ஸ் டு 0 எஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எஸ் இன்ட்டு ஹெச் ஆஃப் எஸ். ஸோ ஜி ஆஃப் எஸ்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஹெச் ஆஃப் எஸ் 1ங்கிறதுனால அதை போடலை, நம்ம இண்டிகேட் பண்ணலை. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஸும் கேன்சல் ஆயிரும். அப்போ எனக்கு என்ன வரும் பாருங்கள், நியூமரேட்டரில் 10 வரும், டினாமினேட்டரில் இந்த டேர்ம் 0 ஆயிரும், இங்கே 1 வரும். இப்போ 10 டிவைட் பை 1 ஈக்குவல் டு 10ன்னு வந்துடும். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஏ. ஸோ கேஏங்கிறது ஆக்சுவலாக என்னது, ஆக்ஸலரேஷன் எரர் கான்ஸ்டன்ட். கேவிங்கிறது வெலாசிட்டி எரர் கான்ஸ்டன்ட். கேபிங்கிறது ப்ரொஃபஷனல் எரர் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா, பொசிஷனல் எரர் கான்ஸ்டன்ட்டும் நம்ம சொல்லலாம். ஓகே, கேபிங்கிறது பொசிஷனல் எரர் கான்ஸ்டன்ட், கேவிங்கிறது வெலாசிட்டி எரர் கான்ஸ்டன்ட், கேங்கிறது ஆக்ஸலரேஷன் எரர் கான்ஸ்டன்ட். ஸோ அப்போ லிமிட் எஸ் டென்ஸ் டு 0 எஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஜி ஆஃப் எஸ் இன்ட்டு ஹெச் ஆஃப் எஸ். இதுதான் ஃபார்முலா கேஏக்கு. இப்போ எஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஜி ஆஃப் எஸ்ஸோட வேல்யூ ஹெச் ஆஃப் எஸ்ஸோட வேல்யூ 1. இப்போ இங்கே எஸ் ஸ்கொயர்னுக்கு இங்கே எஸ்ன்னு இருக்குது. ஸோ அப்போ ஒரு எஸ் கேன்சல் ஆயிரும். இப்போ நமக்கு என்ன வரும், இங்கே எஸ் இருக்கிறதுனால எஸ் இஸ் ஈக்குவல் டு 0 இன்ட்டு எனிதிங் 0ன்னு வந்துடும். அப்போ கே இஸ் ஈக்குவல் டு 0.
ஸோ அப்போ இந்த 3 பேராமீட்டரும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ கேபி, கேவி, கேஏ, ஸோ இந்த 3 தான் நமக்கு என்ன அப்படின்னா ஸ்டாட்டிக் எரர் கான்ஸ்டன்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஸ்டடி ஸ்டேட் எரரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ ஸ்டடி ஸ்டேட் எரருக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா லிமிட் s tends to 0 s into r of s divided by 1 plus g of s into h of s. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ இதில் வந்து h of s-உம் தெரியும், r of s-உம் தெரியும். ஆனால் நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, r of t கொடுத்துருந்தாங்க. அப்போ இந்த r of t-யை நம்ம என்ன கன்வெர்ட் பண்ணணும், r of s-ஆ கன்வெர்ட் பண்ணணும். அப்போ தான் நம்மளால் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னா ஸ்டடி ஸ்டேட் எரரை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம், r of s-ஐ கண்டுபிடிச்சிருக்கோம். கரெக்டா? சரி, இப்போ பாருங்கள், அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். லிமிட் s tends to 0 s into இங்கே வந்து r of s ஓட வேல்யூ இங்கே எழுதிட்டு divided by 1 plus g of s ஓட வேல்யூ h of s ஓட வேல்யூ. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த டினாமினேட்டரில் இருக்கிற இந்த டேர்முக்கு மட்டும் எல்சிஎம் எடுக்கிறேன். இப்போ எல்சிஎம் எடுத்தோன்னா இங்கே என்ன ஆகும், s into 0.1 into s plus 1 plus 10ன்னு வரும் divided by இந்த வேல்யூ. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஸோ இங்கே பாருங்கள், லிமிட் s tends to 0, இந்த எஸ்ஸை நான் அப்படியே வச்சுக்கிறேன். a0 divided by s, இங்கே இந்த டினாமினேட்டரில் இருக்கிற டேர்ம் என்ன ஆகும், நியூமரேட்டரில் போச்சு அப்படின்னா அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆயிரும். ஸோ அதனால் நமக்கு என்ன ஆகும், s into 0.1 into s plus 1 divided by இந்த டேர்ம் வந்துடும். அதே மாதிரி a1 divided by s ஸ்கொயர், இங்கே இருக்கிறது மேலே போயிடும், இங்கே இருக்கிறது கீழே வந்துடும். ஓகே, அடுத்த நெக்ஸ்ட் என்ன டேர்ம் இருக்குது, a2 divided by s power 3, அதே மாதிரி தான் இங்கேயும் வரும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்து இங்கே இருக்கிற எஸ்ஸை உள்ளுக்குள்ளே மல்டிப்ளை பண்ணலாம். ஓகேவா? அதை தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். a0 into s divided by s into இந்த டேர்ம், அதே மாதிரி a1 into s divided by s square into இந்த டேர்ம், ப்ளஸ் a2 into s divided by s power 3 into இங்கே இருக்கிற டேர்ம். என்ன பண்ணியிருக்கேன், இங்கே இருக்கிற எஸ்ஸை உள்ளுக்குள்ளே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், அவ்வளோதான் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எஸ் எல்லாம் கேன்சல் ஆகுது, எங்கெங்கெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த எஸ்ஸும் கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ கேன்சல் ஆனாலும் அடுத்து நம்ம என்ன பண்ணணும், s is equal to 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படி பண்ணுறப்போ இங்கே 0, எஸ்ஸுங்கிற இடத்துல 0ன்னு போட்டிங்கன்னா 0 into anything 0. அப்போ இந்த டேர்ம் நமக்கு என்ன ஆயிரும், 0 ஆயிரும். ப்ளஸ் அதே மாதிரி இங்கே எஸ் இருக்குது, நியூமரேட்டரில் எஸ் இருக்குது, டினாமினேட்டரில் எஸ் ஸ்கொயர்னு இருக்குது, ஒரு எஸ் கேன்சல் ஆயிரும். இப்போ ஒரு எஸ் கேன்சல் ஆயிரும், நமக்கு என்ன வரும், a1 divided by sன்னு வரும். அப்போ a1 divided by sன்னு வருமா? சரி, இப்போ இங்கே இருக்கிற எஸ்ஸும் இங்கே இருக்கிற எஸ்ஸும் நமக்கு என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். மேலே இருக்கிற நியூமரேட்டரில் இருக்கிற எஸ்ஸும் டினாமினேட்டரில் இருக்கிற எஸ்ஸும் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ கேன்சல் பண்ணிட்டா அப்போ இங்கே a1 இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அடுத்து இங்கே என்ன இருக்குது, இங்கே எஸ் கேன்சல் ஆயிருச்சு. கரெக்டுங்களா? அப்போ நமக்கு இந்த டேர்ம் இருக்கும். இப்போ இங்கே எஸ் இருக்கிறதுனால இங்கே 0 ஆயிரும். அப்போ இங்கே 1ன்னு வரும். கரெக்டுங்களா? சரியா? அடுத்தது டினாமினேட்டரில் என்ன இருக்குது, இங்கே எஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த டேர்ம் 0 ஆயிரும். அடுத்து இந்த டேர்ம் வரும். அப்போ a1 divided by 10ன்னு வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எஸ் இருக்குது, இங்கே s power 3 இருக்குது. இல்லை நீங்கள் இந்த எஸ்ஸோட மல்டிப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? அப்படி மல்டிப்ளை பண்ணுறப்ப s ஸ்கொயர், பட் ஆனால் இங்கே என்ன இருக்குது, s power 3ன்னு இருக்குது. அப்போ s ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா டினாமினேட்டரில் உங்களுக்கு என்ன இருக்கும், sன்னு இருக்கும். s 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப a2 divided by 0, anything divided by 0 நமக்கு என்னது, இன்ஃபினிட்டி. அப்போ நமக்கு ஸ்டடி ஸ்டேட் எரர் என்ன வரும், ஸோ இன்ஃபினிட்டி ப்ளஸ் anything நமக்கு என்ன வரும், இன்ஃபினிட்டி தான் வரும். அப்போ இந்த கொடுத்துருக்கிற இந்த இன்புட்டுக்கு ஸ்டடி ஸ்டேட் எரரோட வேல்யூ என்ன அப்படின்னா இன்ஃபினிட்டி. ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளம்க்கான ஆன்சர். ஸோ இந்த செகண்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ஃபார்முலாஸ் தெரியணும். ஃபார்முலாஸ் தெரிஞ்சது அப்படின்னா டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் என்ன வருது அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.